சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். இந்த வசனம் சொல்லுகிறது 3:1 நம்ம வாசிச்சோம். தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். தாவீது பலப்படுவதற்கு என்ன காரணம்? ஏன் சவுலின் குடும்பத்தார் பலவீனப்பட்டு போனார்கள்? இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது, தாவீது எப்படி பலத்தான், வர வர பலத்தான் இருக்குது, எப்படி பலத்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே பார்த்தபடி தாவீது ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்ததான ஒரு மனுஷன் வனாந்தரத்தில். அப்படி ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை திடீரென்று ஆண்டவர் கூப்பிட்டு 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சாமுவேல் மூலமாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். சாமுவேல் மூலம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அடுத்து நல்லா கவனிச்சிங்கன்னா, தாவீது 4 முறை ராஜாவாவார். தாவீது 4 முறை ராஜாவாக மாறுவார். முதலாவது 1 சாமுவேல் 16ல் 13ல் சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவார். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் யூதாவின் மனுஷர் அவர் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக, அப்பொழுது யூதாவின் மனுஷர் அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இது 2வது அபிஷேகம் பண்ணது. மூன்றாவது 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இஸ்ரவேல் மனுஷர் தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக, இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இது 3வது அபிஷேகம் பண்ணது. 4வது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் அம்மோன் புத்திரருக்கு தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவாங்க. அம்மோன் புத்திரருடைய ராஜாவுடைய கிரீடத்தை எடுத்து தாவீதின் தலைமையில் வச்சு அவனை ராஜாவாக, இந்த 4 முறை தாவீதை ராஜாவாக்குனதுக்கு இது வேற யாருக்குமே இருக்காது பைபிளில். இந்த மாதிரி யாருக்குமே இருக்காது, தாவீதுக்கு மட்டும்தான் இருக்கும். தாவீது மட்டும்தான் 4 முறை ராஜாவாகுவார். சாலமோன் 2 தடவை ராஜாவாவார். அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இந்த தாவீது 4 முறை ராஜாவானதை நீங்கள் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை 4 முறை ராஜாவாக அவங்க சொல்லுவாங்க. பைபிளில் 4 முறை சொல்லுவாங்க. முதலாவது, அவர் குழந்தையாக இருக்கும்போது வானசாஸ்திரிகள் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு சொல்லி கொண்டு எல்லாத்தையும் வைப்பாங்க. இது அவர் ஆரம்ப கட்டத்தில் அவர் ராஜாவாகவே இல்லை. எப்படி தாவீது வனாந்தரத்தில் இருந்தாரோ ஆடுகளுக்கு பின்னாடி சம்பந்தமே இல்லாமல் அபிஷேகம் பண்ணிட்டு போவாங்க. இவர் தச்சனின் மகன், ஒரு வீட்டில் இருக்கிறாரு, மாட்டு தொழுவத்தில் முன்னணியில் இருக்கிறாரு, அங்கே சொல்லிட்டு போகிறாங்க. ரெண்டாவது, யூதாவின் மனுஷர் ஒரு பர்டிகுலர் கூட்டம் மட்டும் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசுவை கழுதன் மேலே உட்கார வச்சு ஒரு பர்டிகுலர் கூட்டம் மட்டும் ராஜாவாக கூட்டிகிட்டு வரும். யூதர்களில் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் கூட்டிகிட்டு வருவாங்க. மூன்றாவது, அம்மோன் புத்திரருடைய கிரீடத்தை அவன் தலைமையில் வைப்பாங்கன்னு இருக்கு. அந்த அம்மோன் புத்திரருடைய கிரீடத்தை பற்றி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வசனம் சொல்லும், வேறு எந்த கிரீடத்துக்கும் வெயிட் இருக்காது. அந்த ஒரு கிரீடத்துக்கு மட்டும் வெயிட் சொல்லியிருப்பாங்க. 1 தாலந்து நிறையுள்ள கிரீடத்தை அவன் தலையின் மேல் வைத்தார்கள். அந்த கிரீடத்திலே மாணிக்கங்களும் வைரங்களும் பதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு இருக்கும். ஏன் அதை அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, 1 தாலந்து அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மினிமம் 35 கிலோ கிட்ட வரும். மினிமம் 35 கிலோ. அதோடு கூட இந்த தாளந்துகள் இதெல்லாம், அந்த வைரம் இதெல்லாம் பதிச்சு கணக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 50 கிலோ. 50 கிலோ உள்ள ஒரு கிரீடத்தை தூக்கி அவன் தலை மேலே வைப்பாங்க. இது புறஜாதியார் வைத்த கிரீடம், அது பாரமான கிரீடம். தாவீது தலைமையில் அந்த கிரீடத்தை சுமக்க முடியாது. அது சும்மா அந்த நேரத்துக்கு மட்டும் வச்சு எடுப்பாங்க, அவ்வளோதான். ரெகுலராக வைக்க முடியாது. இது இயேசு கிறிஸ்துவுக்கு புறஜாதியார் ஆகிய ரோமர்கள் முள்ளினாலே ஒரு கிரீடத்தை வைத்து சொல்லுவாங்க, யூதருக்கு ராஜாவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3வது கிரீடம் ராஜாவாக. 4வது, சமஸ்த இஸ்ரவேல் மொத்தத்துக்கும் தாவீது ராஜாவாக மாறுவார். இதுதான் இயேசு கிறிஸ்து ஆயிட வருஷ அரசாட்சியில் சகல உலகத்துக்கும் ராஜாவாக மாறி உட்கார்ந்திருப்பார். அவர் அப்போது பிதாவாகிய தேவன் ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார வைத்திருப்பார். இந்த 4 தாவீது 4 ஆனதுக்கும் இயேசு 4 ஆகிறதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. இது ஒரு தனி மெசேஜாகவே நம்ம அதை பார்க்க முடியும். தாவீது வர வர பலத்தான் அப்படின்றத மட்டும்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வனாந்தரத்திலிருந்து அவனை கர்த்தர் சாமுவேல் அபிஷேகம் பண்ணிட்டார்.
அபிஷேகம் பண்ண பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவீது அடுத்து ராஜாவாகிறது எப்போன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாசித்தபடி 2 சாமுவேல் புஸ்தகம் 2:4 தான் யூதாவின் மனுஷர் வந்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாங்க. நல்லா கவனிக்கணும். அவனை ராஜாவாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணின போதும் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணிட்டார். ஆனால் அந்த அபிஷேகம் அவனை ராஜாவாக்கணும்னா உடனே மறுநாளே அவனை ராஜாவாக்கலை. சவுல் மரிக்கிற வரைக்கும் அவன் ராஜாவாகவில்லை. ராஜாவாகும் போது அவனுக்கு 30 வயதாக இருந்ததுன்னு வசனம் சொல்லுது. 2 சாமுவேல் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த குறிப்பிட்ட ராஜாவாகிற வரைக்கும் வர வர பலத்தான் நம்ம பார்க்குறோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாலும், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின அந்த வார்த்தை வாக்குத்தத்தம் பண்ணினதானது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு ஒரு காலம் உண்டு. அந்த நிறைவேறுகிற காலம் வரைக்கும் நீங்கள் காத்திருந்தால்தான் பலக்க முடியும். பலத்து வர்றதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குழந்தை உருவாயிருச்சு வயிற்றுல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம். ஒருத்தருக்கு எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எங்களுக்கு குழந்தை இருக்குது, எல்லாம் சந்தோஷம். ஆனால் நமக்கு அந்த குழந்தைய பார்க்கணுன்னு ஆசை இருக்குது, எல்லாம் இருந்தாலும் அந்த 9 மாதம் அந்த குழந்தை தாயின் வயிற்றில் முழுசாக இருந்துட்டு வெளியே வந்தாதான் அது முழுமையான குழந்தை. ஒரு 7.5 மாதத்துலேயோ அல்லது 8 மாதத்துலேயோ வந்துட்டா சொல்லுவாங்க, குறப்பிரசவம், சின்ன பிரச்சனைகள் இருக்குது, கொண்டு போய் டாக்டர்கிட்ட வைக்கணும். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு, அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் வச்சுருக்காரு. அதான் வசனம் சொல்லுது, அதனுக்கு என்று என்ன இருக்கு, ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் வரைக்கும் காத்திருத்தல். தாவீது பலத்தானா எதில் பலத்தான்? கர்த்தர் அவனை காத்திருக்க சொன்ன காலம் வரைக்கும் அவன் காத்திருக்கிறான். என்னை அபிஷேகம் பண்ணிட்டாரு, என்னை ராஜாவாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே தாவீது கிட்ட போய், நான் ராஜாவா, ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, உம்மை தள்ளினார், உம்மிடந்து புறப்பட்ட ஆவி எங்கிட்ட வந்துருச்சு. ஏன்னா வசனம் சொல்லுது, அவனிடந்து புறப்பட்ட ஆவி தாவீதின் மேல் தேவ ஆவியானவர் இறங்கி இருந்தார், கர்த்தர் விட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்து இறங்கிற்று, எல்லாம் இருக்கு. உடனடியாக தாவீது தன்னை பிரகடனப்படுத்தி கொள்ளவில்லை. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் உயர்த்துவதற்கு நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குவாலிட்டி என்னன்னா, அவர் உயர்த்துகிற வரைக்கும் பொறுமையாக இருப்பது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருங்கிறதுனால அதை மறுநாளே செய்வாருன்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால் 25 வருஷம் கழிச்சு தான் அவனுக்கு அந்த சந்ததி ஆசீர்வாதமாக மாறுச்சு. அது வரைக்கும் காத்திருக்கணும். இந்த காத்திருக்கல் வந்து ஒரு பலத்தை உண்டு பண்ணும். இப்போ பாருங்க, கோலியாத்தை கல்லில் அடிச்சிட்டார் தாவீது, ஜெயிச்சிட்டார். இப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் கோலியாத்தையே ஜெயிச்சவன். ஆனால் வெறும் கவட்டக்கல்லில் அடிக்க தெரிஞ்ச அவருக்கு இராணுவ ட்ரெஸ்ஸை போட்டால் பழக்கம் இல்லை. வசனம் சொல்லுது, அதை போட்டு எனக்கு நடக்க பழக்கம் இல்லை. ஆனால் தாவீது பலக்கணும். எது வரைக்கும் பலக்கணும்? 30 வயதில் ராஜாவாக போகிறாரு. ராஜாவாகணும்னா அவனுக்கு வில்வித்தை தெரியணும், எல்லாம் தெரியணும், அத்தனையும் தெரியணும். ராஜாவை உட்காந்துக்கிட்டு வெறும் போருக்கு கவட்டக்கல் எடுத்துகிட்டே போயிட்டு இருக்க முடியாது. நான் தான் கோலியாத்தே கவட்டக்கல்லில் ஜெயிச்சிட்டேனே, எனக்கு போதும், நான் இதை வச்சுக்கிட்டே கடைசி வரைக்கும் வாழ்க்கையை ஓட்டிடுவேன்னா முடியாது. கர்த்தர் உன்னை உயர்த்துகிற காலம் ஒன்று இருக்கு. அது வரைக்கும் கர்த்தர் உனக்கு சில காரியங்களை பழக்க வைப்பார். உன்னை உட்கார வைக்கிற ஸ்தானத்துக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். அந்த ஸ்தானத்தில் உன்னை உட்கார வைக்கிறதுக்கு முன்பதாக அந்த ஸ்தானத்துக்குரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு சொல்லி தருவார். அந்த சொல்லி கொடுத்து நீங்கள் கத்து முடிக்கிற காலம் ஒன்று இருக்கு. அது வரைக்கும் கர்த்தர் பொறுமையாகத்தான் இருப்பார். தாவீது ராஜாவாகணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு, யூதா மனுஷர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜா உட்கார வைக்க முடியாது. அவனை கர்த்தர் உன்னை ராஜான்னு சொல்லிட்டாருன்னா அவர் ராஜாவை உட்கார வைக்கிற வரைக்கும் உன்னை பலக்க பண்ணுவார், உன் சரீரத்தை பலக்க பண்ணுவார், உன் ஆவியை பலக்க பண்ணுவார். உங்களுக்கு அதான் நான் சொல்லுவேன், எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. சில நேரத்தில் ஏன் கர்த்தர் நம்மளை உயர்த்தாமல் வச்சிருக்கிறாரு, ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். ஏன் உயர்த்தாமல் இருக்கிறாரு? அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்ச பிறகு நீங்கள் அந்த இடத்துல எப்படி ஆக்ட் பண்ணுவீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துல உட்கார வச்ச பிறகு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குணாதிசயம் என்னவென்று கர்த்தர் பார்க்கிறார். அவர் அதை விரும்புகிறார். நீ அங்கே போன பிறகும் நீ அவர் விரும்புகிறபடி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அந்த குணாதிசயம் வருகிற வரைக்கும் உங்களை ராஜாவாக்க மாட்டார். இப்போ யோசித்து பாருங்களேன், தாவீதுக்கு எப்பேற்பட்டதான ஒரு மனப்பக்குவம் பாருங்களேன். கொண்டு போய் ராஜாவாக உட்கார வைக்கிறாங்க. சவுல் செத்துட்டான். யூதா மனுஷர் வந்து அவனை ராஜாவாக்குற வரைக்கும் அவன் பொறுமையாக இருக்கிறான் பாருங்க. இவன் என்ன பண்ணியிருக்கணும் நியாயமா? இமிடியேட்டாக சவுல் செத்துட்டார், வாங்க போவோம். இன்னும் சவுலுக்கு 2 பசங்க தான் இருக்கிறாங்க. ஒருத்தன் இருக்கிறான் யோனத்தானும் செத்தாச்சு, இன்னொருத்தன் இஸ்போத்துன்னு ஒருத்தர் இருக்கிறான். இஸ்போத்தை போயிட்டு அடித்து நவுத்திட்டோம்னா இனி நம்ம தான் கிங்கு. நம்ம சவுலுக்கு தான் மரியாதை கொடுத்தோம், அவங்க பசங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, தாவீது வெயிட் பண்ணுறான். என்னை தேடி கிரீடம் வரும்,
என்னை தேடி ராஜாவாக என்னை அபிஷேகம் பண்ணினவர் என்னை உட்கார வைக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சில நேரத்தில் முதல் ஸ்டெப்பை கர்த்தர்கிட்ட கேட்போம், ரெண்டாவது ஸ்டெப்பை கர்த்தர்கிட்ட கேட்க மாட்டோம். அதான் நம்மகிட்ட இருக்க பிரச்சனை. பல நேரங்களில் ஊழியர்கள் செய்கிற தப்பு எங்கன்னா இங்கே தான் இருக்குது. கர்த்தர் ஆலயம் கட்டித்தரேன்னு சொல்லுவார். கர்த்தருக்கு நல்லா தெரியுங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் ஆத்துமாக்கள், நீங்கள் உட்காந்து நம்ம ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னு கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு தகப்பனுக்கு தம் பிள்ளைகள் நல்ல ஷெல்டரில் இருக்கணும்னு விரும்புகிறாரு. ஒரு சாதாரண தகப்பன், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, அது கொஞ்சம் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கணும், அங்கே அதுங்களுக்கு தேவையான வசதி இருக்கணும், தண்ணி இருக்கணும், இவ்வளோ பார்க்குற நம்மளே பொருளாதாரலாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும்போது பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ சொன்னவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனத்தையும் நிறைவேற்றாது இருப்பாரோ? சொன்னதை செய்யும் அளவும் கொஞ்சம் காத்திருங்கன்னு தான் அவர் சொல்கிறார். அவர் சொன்னதை கண்டிப்பாக செய்வார். சொல்லிட்டாருன்னா அவர் வாயிலிருந்து வார்த்தை வர்ற வரைக்கும் தான் நமக்கு. வந்துடுச்சா கவலையே இல்லை, அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் ஓடிடலாம். ஏன்னா சொன்னவர் செய்யாதிருக்கவே மாட்டார். ஆனால் அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்கணும். ஆலயம் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னார்னா காத்திருக்கணும். அதுக்கேற்ற ஆட்களை அங்கங்கே ஆண்டவர் வச்சிருப்பார். ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்கிறாரு மோசே கிட்ட. இப்போது அவங்ககிட்ட ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறாரு, எப்பா இந்த ஸ்க்ரீன் இந்த கலரில் இருக்கணும், இந்த பசும் பொண்ணாக இருக்கணும், இது வெங்கலமாக இருக்கணும், இது கரண்டி இந்த மாதிரி இருக்கணும், இந்திரநீலம் இருக்கணும். ஒவ்வொன்றும் நம்மளா இருந்தால் என்ன, ஆண்டவரே நாங்கள் வனாந்தரத்தில் இருக்கிறோம், நாங்களே பாலைவனத்தில் இருக்கிறோம், எங்களை போய் இத்தனை விஷயத்தை கொண்டாட சொல்கிறீங்களே, நான் எந்த கடைக்கு போய் வாங்கிட்டு வருவேன்? அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. வனாந்தரத்தில் சொல்கிறார் ஆண்டவர். என்ன சொல்கிறாரு? ஸ்பெசிஃபிகேஷனாக சொல்கிறார், இதெல்லாம் கட்டு. மோசே ஆண்டவரை கேட்கவே இல்லை. ஆண்டவரே இதுக்கெல்லாம் நான் எங்கே போவேன், எங்கே போய் இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் ஒரு காரியம், ஒரு மீட்டிங் நடத்து, 1 லட்ச ரூபா செலவாகும், நான் எங்கே போவேன்? ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை கட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் நான் உங்கள்கிட்டயே சொல்லுவேன். உனக்கு ஆசாரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு தேவையான எல்லாமே உன்னை சுற்றி இருக்கிற கூடாரத்துக்குள்ளே தான் இருக்குது. இஸ்ரவேல் என்கிற கூடாரத்துக்குள்ளே தான் இருக்கு. நீ ஒரே ஒரு கால் மட்டும் கூட ஆசாரிப்பு கூடாரம் கட்ட போகிறேன்னு சொல்லு, எல்லாம் தானாய் வந்து சேரும். ஏன்? நீ எப்போ எகிப்தில் புறப்பட்டியோ, எகிப்தர்களை ஏன் நீங்கள் கொள்ளையிட்டீங்க தெரியுமா? வனாந்தரத்தில் நீங்கள் சும்மா வச்சு அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? வனாந்தரத்தில் வீடு கட்டி வாழவா போகிறீங்க? எதுக்கு உன்னை எகிப்தரை கொள்ளையிட வச்சேன் தெரியுமா? நான் ஆசாரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு அங்கேயே உன்னை கொடுக்க வச்சுட்டேன். அவனை எகிப்தரை கொடுக்க வச்சுட்டேன். உன் தேவைகள் எல்லாம் பக்கத்தில் உள்ள கூடாரத்திலேயே தான் இருக்கும். நான் சொல்லும் போது அது உன் கைக்கு வந்து சேரும். அது வரைக்கும் பொறுமையாயிரு. வாக்குத்தத்தம் பண்ணினவர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் சொன்னதெல்லாம் பக்கத்திலே தான் இருக்கும். உன்னை ராஜா வாக்குறேன்னு சொன்னார்னா ராஜா வாக்குவார். திடீர்னு நமக்கு சவுல் செத்துட்டான், ஓகே ரைட், நம்ம ராஜா வாயில்லாமா? இல்லை, கொஞ்சம் இரு, இன்னும் ஒரு வேலை இருக்கு. அப்னேர் வருவான், இசபத் வேலை இருக்கு, முடிப்பேன். உன்னை ராஜா வாக்குறேன்னு சொன்னேன், நான் உன்னை ஆக்குவேன். அந்த பொறுமை தாவீதிடத்தில் இருந்தது. காத்திருந்தான். முதல்ல அவனை ராஜா வாக்குறாங்க. யூதாக்கு ஒரு யூதர்கள் மட்டும் ஆக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கெல்லாம் தேசம் பிரியவே இல்லை. சாலமோனுக்கு அப்புறம் ரெகபியாம் எரோபியாம்னு பிரியுது 2. அது வரைக்கும் ராஜ்யபாரம் பிரியல. அப்பவே தாவீது காலத்திலேயே ஒரு கூட்டம் தான் இவனை ராஜா வாக்குது, யூதர்கள்னு. இப்போ தாவீது என்ன சொல்லணும்? ஏங்க இஸ்ரவேலுக்கு கர்த்தர் என்ன வாக்கியிருக்கிறாரு? ராஜா வாக்கியிருக்கிறார். நீங்க என்ன ஒரு பார்ட்டுக்கு என்ன சொல்றீங்க? என்ன நீங்க மொத்த இஸ்ரவேலுக்கு ஆக்குங்க அப்படின்னு கேட்கல. இப்போ கர்த்தர் என்ன வாக்குறார்? யூதாவுக்கு ராஜா வாக்குறார். ஒரு நாள் வரும், அவர் என்னை இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மாற்றுவார். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரா? அதுக்கு சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வாக்கு தத்தம் பண்ணின ஒரு உண்மை உள்ளவர். மொத்தத்தையும் கொடுக்குற வரைக்கும் நான் காத்திருப்பேன். நான் இந்த அர்ஜென்சி இருக்கு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில் ஃபெயிலியருக்கு காரணமே இதுதாங்க. உடனே இன்னைக்கு நடந்துருமா, நாளைக்கு நடந்துருமா, இப்போ நடந்துருமா? இல்லை, நான் சொல்கிறேன், அவர் உங்களுக்கு சொன்னதை நிச்சயம் செய்வார். அவருக்கு ஒரு டைம் இருக்கு. அந்த டைம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காத்திருந்தீங்கன்னா எல்லாத்தையும் கரெக்டாக ஆண்டவர் செஞ்சு முடிச்சுடுவார். அவர் செய்யாமல் இருக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் நம்மளால் முடியாதுன்னு ஒன்று இருக்குன்னா சும்மா இருக்கிறது. நம்மளால் முடியாதது சும்மா இருக்கிறது தான். சும்மா இருங்கிறார் ஆண்டவர். நீ கொஞ்சம் சும்மா இருந்தினாலே நான் எல்லாத்தையும் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். தயவு செய்து விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணிடாத. நீ பொறுமையாக இருந்தீங்கன்னா உனக்கு என்ன செஞ்சிருவேன்? எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவேன். அமைதியாக இருந்தோம்னாலே பல நேரங்களில் நாம் பேசி கெடுத்துருவோம், பல நேரங்களில் நம்ம கத்தி கெடுத்துருவோம். நான் சொல்கிறேன், நீங்கள் பேசி சாதிக்கிறதை விட பேசாமல் அதிகம் சாதிக்கலாம். ஏன்னா நீங்கள் பேசாவிட்டால் உங்களுக்காக கர்த்தர் பேசுவார்.
நீங்கள் பேசின உடனே கர்த்தர் நினைப்பார், நீ பேசுறியாப்பா, பேசி முடி. நம்மக்கிட்ட ஒரு சுபாவம் உண்டு தெரியுமா, என்னென்னா நான் பேசினா எல்லாம் சரியாயிடுங்க, நான் போனால் அதெல்லாம் கரெக்டாக முடிச்சிடுவேன். அவங்க என்னங்க பேசுனாங்க, நான் மட்டும் அங்கே இருந்திருந்தேன்னா கரெக்டாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நீ போயிட்டு வாயேன். அவன் சொல்லுவான், அதுக்கு அந்த ஆளே பரவாயில்லைங்க, இந்த ஆள் வந்து மொத்தத்தையும் கெடுத்துட்டான். பல நேரங்களில் இதான் நடக்குது. நம்ம பேசி தான் கெடுத்துருவோம், நம்ம ஏதாவது பண்ணி கெடுத்துருவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை உயர்த்துற வரைக்கும் பொறுமையாரு. தாவீதுகிட்ட இருந்த பலத்த காரியத்தில் ஒன்று என்ன, அவன் பலப்படுறதுக்கு என்ன காரணம், அவன் அமைதியாக இருந்தான். அவன் சும்மாவே இருந்தான். எப்ரோனில் போய் குடியிருட்டா, இரு அங்கே இரு, எப்ரோன்லேயே இரு. என்ன நான் உன்னை ராஜாவாக்குற வரைக்கும் எப்ரோனில் இரு. சரிங்க ஆண்டவரே. அங்கே போனால் சும்மா இருந்தான், ஒன்றும் கிடையாது, சும்மாவே இருப்பான். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். அல்லேலூயா. தாவீது வர வர பலத்தான். காரணம் முதலாவது அவனுக்கிட்ட இருந்தது என்னது, பொறுமை, ரொம்ப பொறுமை. கர்த்தர் 30 வயசு வரைக்கும் அவனை பொறுமையாக இருக்க சொன்னார். யோசித்து பாருங்கள், 30 வயசில் ராஜாவாக்கணும்னா அவனுக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி அந்த 30 வயசில் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன சொல்லுவோம், 30 வயசு தான், அந்த பையன்கிட்ட போய் சர்ச்சை கொடுக்குறீங்களே, 30 வயசு தான், அவங்ககிட்ட போய் அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை ஒப்படைக்கிறீங்களே. கர்த்தர் சொல்கிறாரு, நீ அவன் 30 வயசை பார்க்குற, நான் அவனை உருவாக்கின விதத்தை பார்க்குறேன், அவனை கொண்டு வந்த விதத்தை பார்க்குறேன், அவன் கஷ்டப்பட்ட விதத்தை பார்க்குறேன், வனாந்தரத்தில் ஓடினதை பார்க்குறேன், அவனை ராஜாவாக்குறதுக்கு நான் என்னென்ன விதத்தில் நடத்தி இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். அவன் 30 வயதாக இருந்தாலும் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது அந்த மெச்சூரிட்டியோடு கூட இருப்பான் என்று பரலோகம் உன்னை குறித்தும் என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கும். இன்னைக்கு உலகம் சொல்ல 30 வயசில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ஆண்டவர் சொல்வார், அவன் 30 வயசுலேயே இஸ்ரவேலையே ஆளுவாயா, டோட்டல் இஸ்ரவேல் அவன் ஆளுவாயா. எப்படி சொல்கிறீங்க, அந்த 30 வயசு வரைக்கும் அவனை நடத்தின பாதை எனக்கு தெரியும், அவனை கொண்டு வந்த பாதை எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு அப்படி 30 வயசில் கொஞ்சம் யங் ஏஜில் மேலே வரும்போது அவங்கள பார்த்தோன்னா கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். கர்த்தர் நம்மளை உயர்த்தின உடனே சிலர்லாம் சொல்லுவான், என்ன பண்ணான்னு தெரியல, இந்த பையன் சின்ன பையனாக இருக்கிறான், அதுக்குள்ளே இங்கே மேலே வந்துட்டான். அவன் சின்ன பையன் தான் பார்க்கறதுக்கு, ஆனால் சின்ன பையன் 60 வயசு வரைக்கும் பாடுகளை 30 வயசுலேயே அனுபவிச்சு முடிச்சிருப்பான். கர்த்தர் அவனை நடத்தியிருப்பார். அவனை போருங்க, வனாந்தரத்தில் ஓடினான். நம்மளால் வனாந்தரத்தில் நடக்கக்கூட முடியாதுங்க. கர்த்தர் ஓட விட்டார் அவனை. உன்னை ஓட விட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா, உன்னை ராஜாவாக உட்கார வைக்க போகிறேன், அது பெரிய போஸ்டிங். அந்த போஸ்டிங்க்கு தேவையான மெச்சூரிட்டி வேணும்னா இந்த பாடுகள் மத்தியில் நீ கடந்து போய்த்தான் ஆகணும். அந்த பாடுகள் உன்னை உருவாக்கிச்சு, அந்த பொறுமையை கொடுத்துச்சு. ரெண்டாவது, தாவீது வர வர பலத்தான் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன, வாசிங்க 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். 2 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27 வாசி. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே என்று பாடினான். இப்போ யோசித்து பாருங்க, ரெண்டாவது தாவீதுக்கு இருந்த ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த சவுல் தான் இவன் ராஜாவாகிறதுக்கு தடை. தாவீதை ராஜாவாகிறதுக்கு யார் தடை, சவுல் தான். இவன் ராஜாவாக கூடாதுன்னு நினைச்சவன் யாரு, சவுல் தான். வசனம் சொல்லுது, சவுல் செத்து போனான்னு ஒருத்தன் வந்து சொல்றான், உன்னை விரட்டின சவுல், உன்னை கொல்ல வகை தேடின சவுல், உனக்கு விரோதமாய் ஆட்களை அனுப்பின சவுல், நீ அவனுக்காக தம்புரு வாசிக்கிட்டு இருக்கும் போது ஈட்டியை எரிச்சு உன்னை கொல்ல பார்த்த சவுல், எங்கேயாவது நீ கிடப்பியான்னு அலைஞ்சானாமா சவுல். அப்படிப்பட்ட சவுல் செத்துட்டான்னு சொல்றாங்க. தாவீது சொல்றான், பராக்கிரமசாலி ஒருத்தன் செத்து போனேன்னு. இந்த சுபாவம் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தாங்க வரும், வேற யாருக்குமே வராது. அதுக்கப்புறம் பைபிளில் தாவீதுகிட்ட இருக்கும். செத்து போனவன் எதிரி இல்லை, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அதுதான் அவன் மைண்டில் இருக்குது. நான் ராஜாவாகிறேன், எனக்கு முன்னாடி ராஜாவாக இருந்தவன் செத்துட்டான், அவன் எனக்கு எதிரியாக இருக்கலாம், ஆனால் அவன் கர்த்தருடைய பிள்ளை. செத்தது இன்னொரு கர்த்தருடைய பிள்ளை. அந்த எண்ணம் எப்படி நீங்கள் யோசிங்க பாருங்க, எவ்வளோ பாசிட்டிவிட்டி அவன்கிட்ட இருக்குது பாருங்க. எனக்கு விரோதமாக பேசினவன், எனக்கு விரோதமாக நடந்தவன், என்னை கொல்ல பார்த்தவன் செத்துட்டான்னு சொல்கிறான். அவன் அதை குறித்து சந்தோஷப்படவே இல்லை. அவன் இருதயத்தில் என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை. என் எதிரி செத்துட்டான், இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனால் அவன் செத்துருக்கக்கூடாது. அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவன் சொல்லுவான், அவன் கழுகை விட வேகமானவன், சிங்கத்தை விட பலசாலி, அவன் இப்படி செத்துட்டானேடா. இது தாவீதுக்கான சாதாரண சம்பவம்லாம் இல்லை, ஏதோ அவன் சவுலுக்கிட்ட மட்டும் அப்படி சொன்னான்ல. இன்னொரு வசனத்தையும் வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. 4:11 வாசிங்க. தமது வீட்டிற்குள் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷருக்கு எவ்வளவு அதிகமாய் ஆக்கினை செய்ய வேண்டும். நீதிமானை கொலை செய்தார்கள். யாரை பத்தி சொல்றான் தெரியுமா, சவுலுடைய பையனை பத்தி பேசுறான். சவுலுடைய பையனை கொன்னுட்டாங்க. கொன்னுட்டு வந்து சொல்றாங்க, உனக்கு இருந்த ஒரே எதிரிப்பா, சவுல் குடும்பத்தில்
ஒரே ஒரு ஆள் தான் பாக்கி இருந்தான். இவன் தான் தன்னை ராஜான்னு சொன்னான். அப்னேர் வந்து இவனை தான் அபிஷேகம் பண்ணான். உனக்கு இருந்த ஃபைனல் எதிரி நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம், உனக்கு எதிரியே கிடையாது அப்படின்னு சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான், நீ யாரை கொன்ன தெரியுமா? ஏன் எதிரியை கொல்லலை, ஒரு நீதிமானை கொன்று இருக்கிற. யார் அவன்? உன்னை விரட்டினவன். அப்னேர்ட்ட சொல்லி எப்படியாவது என்ன சொல்கிறான், இவனை கொன்று போடுன்னு சொல்கிறான் தாவீதை. அவன் செத்ததுக்கு தாவீது சொல்கிறான், நீங்கள் கொன்னது என்னுடைய எதிரியை அல்ல, நீங்கள் கொன்னது ஒரு நீதிமானை. இந்த சுபாவம் உங்களுக்கு எனக்கும் வந்துடுச்சுனாலே தேவசாயல் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த சுபாவம் உடனே வராது, எல்லாருக்கும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. வரணும், கர்த்தர் அதான் விரும்புகிறார். நமக்கு விரோதமாக வாழ்நாளெல்லாம் செயல்பட்டவங்க, நமக்கு விரோதமாக வாழ்நாளெல்லாம் பேசினவங்க, குற்றப்படுத்தினவங்க, நம்மளை எப்படியாவது ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் ஒழிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கும் போது உங்கள் இருதயத்தில் சந்தோஷம் வரக்கூடாது என்று கர்த்தர் நினைக்கிறார். அவனும் தேவனுடைய பிள்ளை தான். ஒரு முறை ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஒரு பிரச்சனை வந்தபோது கர்த்தருடைய மனநிலையை எனக்கு உணர்த்தினார் பரிசுத்த ஆவியானவர். ஒரு பிரச்சனை வந்தபோது நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இப்படி பண்ணுறாங்களே ஆண்டவரே அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவனையும் தேவசாயில நான் தானே உண்டாக்குனேன். நீ தப்பு செய்யும் போது உன்னை அந்த தப்பில் சாக விடாமல் பாதுகாத்தன்னா, அவன் தப்பு செய்யும் போது அவனை நான் என்ன செய்யணும், சாகாமல் பாதுகாத்து உன்னை எப்படி உணர்த்தி நல்லவனாக மாற்றினோ அதே மாதிரி அவனையும் உணர்த்தி நான் என்ன பண்ணணும், நல்லவனாக மாற்றணும். நீ என்னை அட்வொகேட்டாக இருக்க சொல்கிற, உனக்கு உன் சார்பாக என்ன செய்கிற, அட்வொகேட்டாக நியமிக்கிற, என்ன எனக்காக பேசுங்க, அவனுக்கு வழக்காடுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு மட்டும் நான் அட்வொகேட் இல்லை, அவனுக்கும் நான் தான் அட்வொகேட்டு. உனக்கு மட்டும் நான் அப்பா இல்லை, அவனுக்கும் நான் தான் அப்பா. மூத்த குமாரனுக்கு மட்டும் நான் தகப்பன் அல்ல, இளைய குமாரனுக்கும் நான் தான் தகப்பேன். அவன் தப்பு செஞ்சுட்டு திரும்பி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். உனக்கு நான் வெயிட் பண்ணல, அவனுக்கும் வெயிட் பண்ணுவேன். அவன் மாறணும், அவன் மாறுறதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஆண்டவரே அவன் இப்படியே பண்ணிகிட்டே இருக்கானே, அவன் அப்படியே பண்ணிட்டு மனம் திரும்பாமல் போனால் அந்த பண்ணினதுக்கான ஒரு பிரதிபலன் அவனுக்கு வரும். அது அவனுக்கு அது நியாய தீர்ப்பு, அது நடக்கும். ஆனால் அவன் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம். கர்த்தர் அதுக்கான முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருப்பார். நமக்கு செஞ்ச ஆண்டவர் அவனுக்கும் செய்வார். துன்மார்க்கனே சாகக்கூடாதுன்னு கர்த்தர் நினைக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒரு தேவ பிள்ளை தப்பாக செய்யும் போது அவன் போகிற ரூட்டே தப்பான ரூட்டு, அதுக்கான முடிவு அவனுக்கு கிடைக்கிற ஒரு நாள் விட்டு நீ ஏன் அவங்ககிட்ட போய் சண்டை போடுற, நீயும் போடாத என்னையும் கூப்பிடாத. அப்போ அவனுக்கு நியாய தீர்ப்பே இல்லையா? அவன் போகிறதே ஹைவேஸில் வேகமாக போயிட்டு இருக்கான். எங்கேயோ ஒரு இடத்துல இப்படியே போனானா முட்டுவான். நீ நடுவில் குச்சி விடாத, நடுவில் எதையாவது போட்டு அவனை கீழே தள்ளணும்னு நினைக்காத. அவனே ஒரு நாள் இந்த வேகத்துக்கு என்ன ஆவான், அவன் போகிற ரூட் அப்படி இருக்கு. ஆனால் உன் எண்ணம் அவன் விழணும்னு இருக்கக்கூடாது. அவனையும் காப்பாற்றுங்க ஆண்டவரே. ஏன்னா என்னை காப்பாற்றின ஆண்டவர் தான் அவனுக்கும் ஆண்டவர், என்னை ரட்சித்த தேவன் தான் அவனுக்கும் தேவன். இந்த அன்பு வரணும்னா பிதாவின் அன்பை புரிஞ்சாதான் இது நமக்கு வரும். அந்த சுபாவம் நமக்கு வரணும்னா பிதாவோடைய அன்பு என்னான்னு புரியணும். அதனால தான் பேதுரு எழுதுவார், பிதாவை அறிகிற அறிவுன்னு எழுதுவார். அந்த ஸ்தானத்துக்கு நம்ம வந்துடணும். நம்முடைய எதிரியை கூட மன்னித்து அவன் ரட்சிக்க பண்ணணும்னு ஜெபம் பண்ணணும். இப்போ ஒருத்தர் செத்துட்டான், செத்த உடனே சவுல் சொல்கிறான், தாவீது சொல்கிறான், ஐயோ ஒரு பராக்கிரமசாலி செத்து போனானே, யோ உன்னை அவன் என்ன நினச்சி வந்துட்டான் தெரியுமா? இவன் செத்துட்டான்னு சொன்னால் தாவீது என்னவாயிருவார், சந்தோஷமாயிருவார், வெகுமதி கொடுப்பாருன்னு. அவன் சொல்கிறான், கொல்றான் அவனை, எப்பட்றா கொன்ன நீ அவனை? சில நேரத்தில் நாம் யாருக்காவது எதிரின்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு எதிரி நம்ம கூட வந்துடுவான். அவன் வந்து என்ன தெரியுமா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை அழிக்கலாம், நமக்கு ஒரே சந்தோஷமாயிரும். அப்பா நமக்கு கூட தோல் கொடுக்குறத இன்னொருத்த வந்துட்டான். ஆண்டவர் சொல்கிறார், அவனை கொல்லு முதல்ல, இவன் உன் சுபாவத்தை கெடுக்கிறவன், நான் உன்னை தேவ சாயலாக மாற்றிக்கிட்டு இருக்கிறேன். இவன் என்ன பண்ணுறான், உன்னை திருப்பி மனுஷ சாயலாக மாற்றுறான். இவனை கொல்லு முதல்ல, அப்புறம் அவனை கொல்லலாம். எப்பவுமே சொல்கிறேன், இன்னொருத்தனை அழியணும்னு நம்ம வாழ்க்கையில் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் செய்கிறது தப்பாக இருந்தால் அந்த அழிவு அவனுக்கு தானாய் வரும். அவன் ரூட் அதானா அது தானாக வரும். நம்முடைய வேலை அவனை அழிய வேண்டும் என்பது அல்ல. நம்முடைய வேலை அவனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், வாழ்ந்துட்டு போட்டோம். பல நேரங்களில் கர்த்தர் அதை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். இது சில நேரத்தில் யாராவது அப்படி பண்ணும்போது நமக்கு தோணும், இவனை ஒரு வழி பண்ணிடலான்னு. ஆண்டவர் சொல்றார், விடு விடு,
விடு 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 விட்டுட்டு போயிட்டாரு. அதனால் நான் இப்போவும் சொல்கிறேன், அதனால் நீங்களும் நானும் தாழ்ந்து போகிறதில்லை. நீங்களும் நானும் வர வர பலத்து கொண்டே தான் போவோம். நம்முடைய எதிரியை தூரம் தள்ளிட்டே போயிட்டீங்கன்னா, விட்டு ஓடிட்டே அவனை பற்றி கண்டுக்காதீங்க. ஒரு நாள் அவன் இல்லாமல் போவான். வசனம் சொல்லுது, தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ பலவீன. காரணம் என்ன? அவன் இவனை கொல்லணும்னே தேடிக்கிட்டு இருக்கிறான். சவுலும் தேடினான், அவன் பையனும் தேடினான். அவன் குடும்பம் ஒருத்தன் கூட இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் தாவீது கொல்லணும்னு தெரியல, என்னை விடுங்கடா, நான் பாட்டு ஆண்டவரோடு இருக்கிறேன், என்னை விட்டுருங்க. அவன் பாட்டுன்னு இருந்தான். ஆனால் வசனம் சொல்லுது, தாவீது வர வர பலத்தான், கர்த்தர் அவனை ராஜாவாக உட்கார வைத்தார். இது தாவீது இருந்த ரெண்டாவது மிக முக்கியமான சுபாவம். இந்த சுபாவத்தை நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும். கண்டிப்பாக ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணதுக்கு எப்போவுமே ரெடிங்க. ஆனால் நம்ம அந்த வாக்குத்தத்தத்துக்கு நாம் தகுதியாக இருக்கிறோமான்னு கர்த்தர் பார்க்குறாரு. ஆண்டவர் உங்களை என்னையும் பணக்காரனாக்கிறதுக்கு அப்படின்ற நேரத்தில் ஆக்கிட்டு போயிடுவார். ஒரே ஒரு செகண்ட் கர்த்தர் நினச்சா ஒரே ஒரு செகண்டில் பணக்காரன் ஆக்கிடுவார். ஆனால் அந்த பணம் வந்த பிறகு நீங்கள் கரெக்டாக இருப்பீங்களான்னு கர்த்தர் பார்ப்பார். நீங்கள் கரெக்டாக இருக்க மாட்டீங்கன்னா அந்த பணத்தை கர்த்தர் உங்களுக்கு தர மாட்டார். ஏன்னா பணத்தை விட கர்த்தருக்கு நீங்கள் தான் முக்கியம், உங்கள் ஆத்மா தான் முக்கியம். அதை கொடுத்து என் பிள்ளை வீழ்ந்து போவதை விட அதை கொடுக்காமல் என் பிள்ளையை நான் பாதுகாப்பது நல்லதுன்னு நினைப்பார் ஆண்டவர். ஆண்டவருக்கு எப்போவுமே நம்ம ஆசீர்வதிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி உடையவர்களாய் நீங்களும் நான் மாறணுங்கிறது தான் அவருக்கு முக்கியம். அந்த ஆசீர்வாதம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரம் அது என்னவாக இருக்கக்கூடாது, தடையாக இருக்கவே கூடாதுன்னு விரும்புவார். ஏன்னா ஆசீர்வாதம் பரலோகத்துக்கு வராது, நீங்களும் நானும் தான் பரலோகத்துக்கு வரப்போகிறோம். அல்லேலூயா. அப்போ தாவீதுடைய பலம் எதில் இருந்துச்சு? வர வர பலத்தானா எதில் இருந்துச்சுன்னா, அவனுடைய ஸ்ட்ரக்சரோ அல்லது அவனுக்கு உண்டான பவரோ இல்லை, அவனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பலன் இருந்துச்சு. கர்த்தர்கிட்ட காத்திருக்கிறதுல பலன் இருந்துச்சு. அடுத்தவங்களை மன்னிக்கிறதுல ஒரு பலன் இருந்துச்சு. எதிரிகளை தன்னோடு கூட, அவனுக்கு எதிரி எனக்கும் எதிரி இல்லை, அவனுக்கு நீ எதிரி விட்டுரு, எனக்கு யாரும் எதிரி கிடையாது, நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். இதுதான் தாவீதுடைய பலம். இந்த பலம் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா கர்த்தர் நம்மை ராஜாவாக்க உட்கார வைப்பார். அல்லேலூயா. இன்னும் ராஜாவாக்குவார், 4 இடத்துக்கு ராஜாவாக்குவார். நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துக்கு தான் ராஜாவாகியிருப்போம், ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும். கர்த்தர் 4 லெவலில் நம்மளை உயர்த்தி மேலே கொண்டு போய் உட்கார வைப்பார். நீங்களும் நானும் எதிர்பார்க்காத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு தேவை அந்த ஆசீர்வாதத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் நானும் மெச்சூர் ஆகணுமாங்கிறது தான் முக்கியம். அதை ஆகும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணலாமா தேவ சமூகத்தில்? நம்மள எழுந்திரிப்போமா? கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு எவ்வளோ விஷயங்களை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், எவ்வளோ காரியங்களை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவ்வளோ காரியங்களை வாக்குத்தத்தம் பண்ணியும் ஏன் அது இன்னும் நடக்கவில்லை? கர்த்தர் உங்கள்கிட்ட வசனத்தில் பேசியிருப்பார், தீர்க்கதரிசிகள் வழியாக உறுதிப்படுத்தி இருப்பார், பல நேரங்களில் ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு இருப்பார். அது உங்கள் ஊழிய பாதையிலையோ ஆவிக்குரிய பாதையிலையோ உலக பிரகாரமாயோ உங்களுடைய வேலையிலையோ படிப்பிலையோ பிஸ்னஸ்லையோ கர்த்தர் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருப்பார். நீங்களும் நானும் வர வர பலத்து வளர்ச்சி அடையணுங்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம். அதுக்கான வாக்கு தத்தத்தையும் சொல்லியிருப்பார். ஏன் அது வரவில்லை, ஏன் இன்னும் வரல அப்படின்னா, அந்த வாக்கு தத்தத்தை அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற அளவுக்கு நாம் இன்னும் மெச்சூர்ட் ஆனோமான்னு பைபிள் பார்க்குது. சில நேரங்களில் உலகத்தார் சொல்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அவன் புது பணக்காரங்க அதனால தான் இந்த ஆட்டம் ஆடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, அந்த ஆசீர்வாதம் வந்த பிறகு அந்த ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் தலைக்கால் புரியாமல் அப்படியே அடுத்தவங்களை ரொம்ப கேவலமாக நடத்தி ஒரு மாதிரி நடப்பாங்க. அதை பார்த்தவங்க சொல்லுவாங்க. அதே நேரத்தில் பரம்பரையாக பணக்காராக இருக்கிறவங்கள, ஒரு 10 தலைமுறையாக பணக்காராக இருக்கிற கோடீஸ்வரங்க எத்தனையோ பிறகு அவங்கெல்லாம் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சாதாரணமாக. ஆனால் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கர்த்தர் பெரிய அளவு ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பாரு. ஆனால் அதெல்லாம் அவங்க கவலையே பட மாட்டாங்க, ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. ஏன்னா அந்த ஆசீர்வாதம் அவர்களை அசைக்காது, அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பொருட்டாக நினைக்கல. ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் 10 தலைமுறையாக பார்த்து இது ஒன்றும் இல்லைங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அவனை நம்பி பார்த்தீங்கன்னா இன்னும் கர்த்தர் கொடுப்பார். ஏன்? அவன் அதுக்கு உண்மையாக இருக்கிறான். ஆசீர்வாதத்தை அல்ல, அதை அவன் மேன்மையாக கருதலை. அந்த மாதிரி தான் உங்களை எண்ணி கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
சில காரியங்களை கர்த்தர் கொடுக்கும்போது அதில் நம்ம கொஞ்சம் ஆடக்கூடாதுன்னு ஆண்டவர் பார்க்குறாரு. தாவீதை ராஜாவாக்குனதுக்கும் சாலமோனை ராஜாவாக்குனதுக்கும் அதான் வித்தியாசம். தாவீது இந்த பாடுகள் பட்டு வந்ததுனால அவன் ராஜாவாகும் போது எந்த ஆட்டத்தையும் ஆடலை. ஆனால் சாலமோன் ராஜாவான போது அவன் எல்லாத்தையும் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய தொடங்கிட்டான். அவன் பையன் அதை விட மோசம், ரெகோபெயாம் அதை விட. காரணம் என்ன? இவங்க யாருக்கும் அந்த மெச்சூரிட்டி இல்லை. நான் உனக்கு சொன்ன வாக்கு தத்தங்களில் ஒன்று கூட விழுந்து போகாது, வார்த்தையின் உறுப்பு கூட விழுந்து போகாது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுகிறது இல்லை. அழைத்த அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகள். ஆண்டவர் உனக்கு சொன்னது தான். ஆனால் அதுக்கேற்ற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்களான்னு பாருங்க. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வந்துருச்சான்னு பாருங்க. அந்த ஆசீர்வாதம் உன்னை அசைக்காதுன்னு பரலோகம் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருச்சான்னு பாருங்க. பரலோகம் நம்பிருச்சு, கண்டிப்பாக கர்த்தர் அதை உங்களுக்கு தந்துடுவார். அந்த நம்பிக்கையை பரலோகத்திடம் வாங்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இப்போ நம்ம ஒரே ஒரு காரியத்துக்கு சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். என்னை நம்புங்கப்பா ஆண்டவரே, நீர் என்னை நம்புங்க ஆண்டவரே. நீர் சொன்ன வாக்கு தத்தங்களுக்கு நான் சுதந்திரவாளியாய் மாறுவதற்கு என்னை மாற்றுங்க ஆண்டவரே. எனக்கு வாக்கு தத்தங்களால் வர ஆசீர்வாதங்கள் அல்லப்பா, நீங்கள் தான் எனக்கு மேன்மை. அதனால தான் தாவீது கடைசி வரைக்கும் சொல்லுவான், ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த என்னை. அவன் அதை மறக்கவே மாட்டான். கர்த்தர் எதிர்பார்க்கறது அதை தான். உன் இளவயது பக்தியை கர்த்தர் நினைத்திருக்கிறார். நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை கர்த்தர் நினைக்கிறார். இதெல்லாம் வந்த பிறகு அது மாறக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் இன்னைக்கு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் இன்னைக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு எங்கிட்ட எது தடையாக இருக்குதோ இன்னைக்கு அதை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நான் அதை சுதந்திரிப்பதற்கு நான் சுதந்திரவாளியாய் மாறணும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாறட்டும். எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் அதை நிறைவேற்றும்படி காத்திருக்கிறீங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தருவீராக ஆண்டவரே. நாங்கள் உயர்த்தப்படும் போது எங்களுக்குள்ள எந்த விதமான பெருமையோ, ஆண்டவரே, எதிரியை பழி வாங்கணுங்கிற எண்ணமோ, சீக்கிரத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கிற அந்த பொறுமையின்மையோ இல்லாதபடி நீடிய பொறுமை என்கிற ஆவிக்குரிய கனியோடு நாங்கள் காத்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. நீங்கள் எங்களை உயர்த்துகிற வரைக்கும் பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நாங்கள் உயர்த்தப்படும் போது ஆண்டவரே, கீழே இருக்கிறவங்களை என்னோடு கூட இழுத்துக்கொள்ளவே நீங்கள் சொன்னீங்கப்பா. அதே மாதிரி நாங்களும் எங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை மிதிக்காதபடிக்கு எங்களோடு கூட இழுத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.